அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடை ஸ்டைலில் நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டான மெதுவடை வீட்டிலையே எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்கிற மெதுவடையும் நல்லா இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி 3 டிப்ஸு நான் சொல்லியிருக்கேங்க. இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மெதுவடை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டீ கடை ஸ்டைலில் நீங்களும் சூப்பராக மெதுவடை செய்யலாங்க. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வடையும் டீ கடை ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த மெதுவடை செய்கிறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேங்க. மினிமம் இந்த உளுந்தை நீங்கள் 1 ஹவர் ஊற வைக்கணுங்க. நான் இன்னைக்கு கிரைண்டரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்திங்கன்னா, அதாவது 300 கிராம் உளுந்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு நீங்கள் கிரைண்டரில் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது உங்கள் மெதுவடையும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல சாஃப்டாக கிடைக்கும். ஒரு சில பேர் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரவையெல்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம கிரைண்டரில் நீங்கள் உளுந்து அரைக்கும் போதே நீங்கள் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்ல பந்து மாதிரி உங்களுக்கு மெதுவடை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்குங்க. இப்போ உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஆட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வடை மாவு ரெடி ஆயிருங்க. மாவு அரைக்கும் போதே தண்ணி தெளித்து அரைக்கணுங்க. தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா 50% அரைப்பட்டுருச்சு. அப்பப்போ கையை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டு அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி உங்களுக்கு பொங்கி வர ஆரம்பிக்கும். நான் நிறைய குவான்டிட்டி உளுந்து எடுத்துருக்கிறதுனால கிரைண்டர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா மிக்சி ஜார்லேயே அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா மாவு சூடாகாமல் இருக்கும், மிக்சியும் வந்து ஹீட் ஆகாமல் இருக்குங்க. இப்போ மாவு வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆட்டியிருக்க உளுந்த மாவை இந்த மாதிரி தண்ணியில் போட்ட உடனேயே இந்த மாதிரி எலும்பி வரணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா வெண்ணெய் எப்படி தண்ணியில் மிதக்குமோ அதே மாதிரி நீங்கள் ஆட்டின உளுந்து மாவும் வந்து தண்ணியில் இந்த மாதிரி மிதக்கணும். அதுதான் உளுந்து மாவு சரியான பக்குவத்தில் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து மாவு வந்து நம்ம வலிச்சு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மாவு வந்து நம்ம கையை வச்சு இந்த மாதிரி பீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாவை பீட் பண்ணிங்கன்னா உளுந்து மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வடை வந்து நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து விட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்ம சூப்பராக பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வடை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வடை வந்து உங்களுக்கு எண்ணெயில் எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு கையை வந்து நல்லா இந்த மாதிரி நனைச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுந்த மாவு வந்து இந்த மாதிரி ஓரங்களில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வலிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அழகான உருண்டை ஷேப்பில் கிடச்சிரும். அதை இந்த மாதிரி 2 தடவை இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் ஒட்டாமல் உங்களுக்கு போட வருதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து வடை போடுறதுக்கான பக்குவம். இப்போ வந்து நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வடை போடுறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணியாச்சு. எண்ணெயை ஹீட் பண்ணதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு
இந்த மாதிரி மாவை தொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வடை மாவை தொடும்போது கையை வந்து ஈரப்படுத்திட்டு தொட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வடை மாவு கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போ நான் எடுத்துருக்கிற எண்ணெயில் ஒரு 3 வடை மட்டும் போட்டுக்கிறேன். நிறைய வடை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடும்போதெல்லாம் சிரமமாக இருக்கும், மேலே தெரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து வடை சட்டியில் கம்மியான குவான்டிட்டியாக வடை போட்டிங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து லேசாக இந்த அளவுக்கு வெந்த உடனே இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. வடையை நான் சொல்லியிருக்கிற ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஃபில்டர் ஆகட்டும். இப்போ வேறொரு செட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் வடை கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். அதுக்கு அதே எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்துருக்க வடையை வந்து இந்த நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் ஃப்ரை வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா வடை ரொம்ப நேரம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் வடை வந்து ஹார்டாயிருமோன்ட்டு. ஹார்டாலாம் ஆகாது. ஏன்னா நம்ம மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆட்டி எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு மேலே மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா பூ மாதிரி வெந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, நல்ல கிறிஸ்பி ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்து வேறொரு ட்ரேயில் நம்ம மாற்றிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வடை கிடைக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வடை வந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட் பார்த்துட்டு வடை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.